பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, சில காரியங்களை நாம் ஆண்டவருக்குள்ள வரும்போது விட்டுத்தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு அநேகரால் அதுதான் முடியலை. ஆனால் வேதம் சொல்லுது, விட வேண்டியவர்களை என்ன செய்யணும்? விட்டுறணும். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்கணும், தனக்கென்று சிலுவையை சுமக்கணும். மறந்துடக்கூடாது. இப்போவும் உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் எடுத்து எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பி கொண்டீங்களா? எல்லாரும் அப்படி திருப்பி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? சர்வலோகாதிபர் நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சர்வலோகாதிபர் நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கண்டல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர் தரை கண்டல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், திருபவதாரா நமஸ்காரம், ஜெகத்தின் ரட்சகனே நமஸ்காரம், திருபவதாரா நமஸ்காரம், ஜெகத்தி ரட்சகனே நமஸ்காரம், தரணியின் மானுடர் உயிரண்டை தோங்க தரணியில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியில் மானுடர் உயிரடைந்தோங்க தரணியில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், ஆருமையாடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சுதேச நமஸ்காரம், அருமையாடியார் அரிய சுதேச நமஸ்காரம், மூத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்று நீ நமஸ்காரம், கததி கதா கருணை சமுத்திர நித்ய திரியேக நமஸ்காரம், கருணை சமுத்திர நித்ய திரியேக நமஸ்காரம், சர்வலோகா தீப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கண்டல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரை கண்டல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எஜமான்களே, நல்லா கவனிங்க. முதலாளிகளே, யார் யாரெல்லாம் எந்தெந்த இதில் முதலாளியாக இருக்கீங்களோ வீட்டுக்கு நீங்கள் எஜமான் தான். ஏன்னா வீட்டுக்கு கணவன் யாரு? எஜமான் தான். அப்போ எஜமான், கணவனுக்கு எஜமான் யாரு? ஆண்டவர். அதனால தான் இங்கே சொல்றார், எஜமான்களே
அப்படியே. ஏன்னா தலைமைத்துவத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்றார், எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து. நல்ல கவனிங்க, செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும், செய்யக்கூடாத செய்யக்கூடாது. பிடிக்க வேண்டியதை பிடிக்கணும், விட வேண்டியதை விடணும். அதான் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. எஜமான்களே அப்படியே உங்கள் வேலைக்காரருக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர். நல்லா கவனிங்க, இந்த எஜமான்களுக்கெல்லாம் ஒரு எஜமான் இருக்கிறார் இல்லையா? அந்த அவர்களுக்கு உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் மறந்துடக்கூடாது. நம்ம எதை செய்தாலும் பரலோகத்தில் இருக்கிறவர் என்ன செய்யறாரு? பார்க்கிறார், கேட்கிறார். ஆமா, அவர் கண்ணுக்கு மறைச்சு என்ன செய்ய முடியாது? ஒன்னும் செஞ்சிட முடியாது. ஏன்னா அவருடைய கண்கள் எங்க இருக்கு? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதனால எஜமான்களே, நீங்க நல்ல பொறுப்புல இருக்கலாம். ஆண்டவர் உங்களை கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனால அநேகத்துல என்ன செய்திருக்கலாம்? உயர்த்தி இருக்கலாம். ஏன்னா வேதமே சொல்லுது, லூக்கா 16:10 சொல்லுது, கொஞ்சத்துல உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். ஆகையினால வச்சிருக்கிறது நல்லது. நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்திருக்கலாம். யோசேப்பை போல உண்மையா இருந்ததுனால ஒரு வீட்டுக்கு பொறுப்பா இருந்த யோசேப்பை ஒரு தேசத்துக்கே உயர்த்தினாரே, அதுபோல உங்களை பல பொறுப்புகளில் உயர்வான இடத்துல உங்களை வைத்திருக்கலாம். உங்களுக்கு கீழே அநேகர் வேலை செய்யலாம். ஆனால் அந்த வேலைக்காரங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை என்ன செய்யணும்? செய்து, அது மட்டுமல்ல அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர். ஒருத்தர் நம்ம நடுவில் இருக்காருங்கிறத என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆகையினால அந்த வேலைக்காரனுக்கும் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிற எஜமானுக்கும் நடுவில் ஒருவர் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பார்க்கிறார், கேட்கிறார், அவர் விசாரிப்பார் என்பதை அறிந்து, அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து, அது மட்டுமல்ல, அவர் பார்க்கிறார் கேட்கிறார் அறிஞ்சா போதாது, அங்கே உயர்வு தாழ்வு பெரியவன் சிறியவன் கிடையாது. நாம பாடுறோம்ல, உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார், ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை பசி பிணியும் இல்லை, பாவமும் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை பசி பிணியும் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை மறந்துடக்கூடாது. பொறுப்புல இருக்கிற உங்களுக்கும் எனக்கும், நமக்கு கீழே வேலை பார்க்கிறவங்களுக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்கார். அவர் எங்க இருக்காரு? பரலோகத்தில் இருக்கார். ஆனா அவர் பட்சபாதமே இல்லாதவர். ஆகையினாலே அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். இன்னைக்கு நம்மளால முடியுதா? பேச்சில் ரெண்டு விதமான இருக்கு. நீதிமொழிகள் 15:1 வாசிக்கிறோம், மெதுவான பிரதியுத்தரம். அதே போல கடும் சொற்கள், ரெண்டு வார்த்தை அங்கே இருக்கு. வாசிங்க நீதிமொழிகள் 15:1.
மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். அதுக்கு சேர்த்து வாசிங்க. ஞானிகளின் நாவு ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், அறிவை உபயோகப்படுத்தும். மூடரின் வாயோ புத்தி இனத்தை கக்கும். அதான் அது வாட்டில் நினைச்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தையே மாற்றிடுமா. ஆகையினால நம்ம கடுஞ்சொற்களை விட்டுட்டு மெதுவாக பேசுகிற வார்த்தைகளை என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். மெதுவான பிரதியுத்தரம் நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா 2 விதத்தில் இருக்குது. சொல்லுல கூட நயம் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு மனுஷனை பார்த்து எருமை இப்படியா போகிறது அப்படின்னா என்ன செய்யும், கோபம் வரும். யாரை பார்த்து எருமை என்ன. ஆனால் அதே சமயத்தில் பையன் பசு மாதிரி அப்படின்னா பசுவும் மாடு எருமையும் மாடு தான். ஆனால் வித்தியாசம் இருக்குது, சொல் நயம் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு குழந்தைய சொல்கிறோம், இந்த மாதிரி காலங்கண்டு அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம், ஆண் பிள்ளைங்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. சொல்லில் நயம் இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுது, சொல்லின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போயிடாது. மெதுவான பிரதியுத்தரம் ஒரு மனிதனுடைய உக்கிரத்தை மாற்றிடுமா. எப்படி? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பி 11ஆம் 12ஆம் வசனத்துக்கு கையில் வச்சுக்கோங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாகமான் என்பவன் உங்களுக்கு தெரியும், அடிக்கடி நீங்கள் படிச்சிருக்கீங்க. சீரியாவின் படைத்தலைவன், தன் ஆண்டவனிடத்தில் எண்ணிக்கை உள்ளவன். அவன் படையெடுத்து போனால் வெற்றி பெற்று வராத ஒரு காரியமே அங்கே இல்லை. அவ்வளவு பராக்கிரமசாலி. யாரு? நாகமான். ஆனால் அந்த நாகமான் நிலைமையும் நம்ம நிலைமையும் ஒன்று தான். எப்படின்னு கேட்பீங்க, வெளியே பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு, உள்ளுக்குள்ளே வெளியே அதாவது வெளி பார்வைக்கு அவனுடைய செயலெல்லாம் என்ன இருந்துச்சு, நல்ல பராக்கிரமசாலியாக இருந்தான், எண்ணிக்கை உள்ளவனாக இருந்தான், மதிப்பில். ஆனால் கிட்ட போய் பார்த்தா யாரு? குஷ்டரோகி. நம்ம நிலைமை அதுதான். வெளியே இருந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் தெரியும், கிட்ட வந்து பார்த்தா தான் நம்முடைய நிலைமை என்னங்கிறது நமக்கு தெரியும். எனக்கு அன்பார்களே, நாம் பாடுற மாதிரி 2 விதத்துலையும் பாடலாம். நாம் அநேக நேரங்களில் பாடுறோம். என்ன பாடுறோம்? என் நிலைமை யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், தனிமை தொழுவுகள் யார் என்னை தேற்றுவா, யார் என்னை தேற்றுவா. ஒரு நிலைமை யாருக்கு தெரியும்? கிட்ட வந்து பார்த்தா தான். நாகமானுக்கு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சு? பராக்கிரமசாலி, எண்ணிக்கையுள்ளவன், போனால் வெற்றி இல்லாமல் திரும்ப மாட்டான். ஆனால் கிட்ட போய் பார்த்தா, எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேசத்துலேயும் கூட அப்படி தான். நாம் வெளியே சொல்லுவோம், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், எல்லாம் இருக்குது. ஆனால் சில குஷ்டரோகம் இன்னும் போகலையே. உயர்வு தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், இந்த குஷ்டம்லாம் போயிருச்சா? இங்கே நாகமானுக்கு நல்ல குஷ்டம். இது அவனுக்கு பல காலமாக இருந்துச்சு. எங்கெங்கே வைத்தியம் பார்த்தா அதெல்லாம் இங்கே வேதத்தில் எழுதப்படலை. கண்டிப்பாக எங்கெங்கேயாவது வைத்தியம் பண்ண முயற்சி விடாமல் இருந்திருக்கவே மாட்டான். எவ்வளவோ வைத்தியம்லாம் பார்த்தான், இவனுக்கு தீரலை. ஒரு நாள் இவன் சண்டை போட போகும்போது இஸ்ரவேல் தேசத்துலேருந்து ஒரு சின்ன பிள்ளையை பிடிச்சிட்டு வந்திருந்தான், அடிமையாக. அவளை கொண்டாந்து இங்கே வீட்டில் வேலைக்காரி வச்சுருந்தான். அப்போ அவள் சொன்னா, அம்மா ஐயாவுக்கு ஏம்மா இப்படி இருக்குது? ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண், அவளுக்கு தான் தெரியும், இவன் சட்டையை கட்டும் போது உடம்பு முழுக்க இருக்கிற வியாதி தெரியும். ஐயாவுக்கு ஏம்மா இப்படி இருக்குது? அந்த அம்மா எனக்கு புரியலை. நல்லா சண்டை போடுறாரு, பேர் பெருசாக இருக்குது, படைத்தலைவன். ஆனால் அவனுக்குள் இருக்கிறதோ என்னது? குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகம் தீர்றதுக்கு எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டோம்மா, ஒரு வழியும் கிடைக்கலன்னாச்சு. அப்போ அந்த பெண் சொல்லியிருப்பா, எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர்கிட்ட போனால் என்ன செய்யும்? நல்ல சுகமாயிரும். அப்படியாம்மா?
அந்த பெண்கிட்ட பேசிட்டு நாகமான்ட்ட ஒருவேளை அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் நாகமான், அவருடைய பேர் இங்கே எழுதப்படலை, அவன் நேரவில் சொல்லியிருக்கலாம், ஏங்க இப்படி இந்த பெண்ணு சொல்கிறா, இங்கே போனால் சுகமாயிருமாம்ல, நீங்கள் ஒரு தடவை போய் பார்க்க வேண்டியதானே. உடனே அவர் நேராக போனார். சீரியாவை ராஜாட்ட என்ன செய்தார், கடிதத்தை வாங்கினார், ரெக்கமெண்டேஷன் லெட்டர். ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் வேண்டியதில்லை. ஏன்னா யார் எங்கே கூப்பிட்டாலும் என்ன செய்வார், அங்கே இருப்பேன். நம்ம பாடுறோம்ல, ஏன்னா நம்ம பாடுறோம், 2-3 பேர் எந்தன் நாமத்தினா இருமனம் ஒருமித்தால் அவன் நடுவில், 2-3 பேர் எந்தன் நாமத்தினா இருமனம் ஒருமித்தால் அவன் நடுவில் இருப்பேன் நமது தேவன், இருப்பேன் நமது தேவன், இரு கரம் கட்டி என்றும் நடத்திடுவார், இரு கரம் பற்றி என்றும் நடத்திடுவார், அவர் எந்தன் சங்கீதமானவர், வல்லமுள்ள கோட்டையுமா, தேவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் ஒருமனப்பட்டால் அங்கே இருப்பேன்னார். இங்கே பார்க்கிறோம், ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை, ஆனால் ரெக்கமெண்டேஷன் ஆகி போனான். அங்கே போனோன்னா இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டான். ஏன்டா சண்டை போடுறதுக்கு வேறு வழி கிடைக்கலையா? நான் என்ன குஷ்டரோகத்தை தீக்கிறதுக்கு டாக்டராக MBBS முடிச்சிருக்கேன், ஏன்கிட்ட வந்திருக்கானப்பா, இது சண்டை கூப்பிடுறதுக்கு அறிகுறி. சோமாக்க முடியல சொல்ல, அப்போ நான் அனுப்புகிறால சோமாக்க மாட்டியா பார்ப்போம் அப்படின்னு சண்டைக்கு வரதுக்கு இதானா வழி அப்படின்னு யோசித்தான். அவன் வஸ்திரத்தை கிழிச்சு விட்டதை அங்கேருந்த எலிசாவுக்கு தெரிஞ்சு அவன் சொல்லி அனுப்புனான், நீ அவன்கிட்ட என்ன செய்ய, நீ உம்முடைய வஸ்திரத்தை ஏன் என்ன செய்கிறீரு, கிழிச்சுக்கிறீரு, அவனை ஏன்கிட்ட அனுப்புனார். இவன் அங்கே போனார். இவர் எப்பவும் போல் படைபலத்தோடு போனார், ஏகப்பட்ட காணிக்கையோடு போனார். ஏன்னா வியாதி தீரணும். இன்னைக்கு வியாதிக்காக எவ்வளவு கொடுப்போம், மனுஷன் எதையும் கொடுப்பான், ஆனால் கர்த்தர் இலவசமாக தான் சுகத்தை கொடுக்கிறார். மத்தேயு 10:8 படி இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய். இன்னைக்கு அதான் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அமரர் ஊர்தின்னு கூட ஒன்று வச்சுட்டாங்க. வீட்டில் இருந்துக்கிட்டு இன்னைக்கு லேபர் பெயின் வந்துச்சுன்னு ஒரு பெண்ணு ஃபோன் பண்ணால் போதும், அங்கேருந்து என்ன வரும், 108 ஆம்புலன்ஸ் வருது. எதுக்கு, இலவசமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஆனால் நமக்கு இன்னும் தெரியலை. நேற்று ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு, உண்மையிலேயே நடந்ததை சொல்கிறேன். ஐயா எனக்கு ஒரு வியாதியா, ஒரு பாஸ்டர் எங்கள் இதில் பக்கத்தில் இருக்கார், கூப்பிட போனேன், அவர் சொல்கிறார் 5000 ரூபா விட அப்போ தான் வருவேங்கிறார். ஐயோ, எனக்கு கண்வான் இலவசமாய் பெற்றோம், இலவசமாக என்ன செய்யணும், சுகத்தை கொடுக்குறதுக்கு. அவர் எந்த ஃபீஸும் வாங்காத டாக்டர், அவர் ஒருத்தர் தான். கன்சல்டிங் ஃபீஸ் கிடையாது, டேப்லெட்டுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடையாது, டைரக்டாக சுகம். ஏன்னா அவருக்கு பேர் என்னது, சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். எதை நினைத்தோ நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். ஐயா
இலவசமாக தர்றவர் அவர் ஒருத்தர் தாங்க. எப்பேற்பட்ட தீராத வியாதியை கூட வார்த்தையினால் தீர்க்கிற தேவன். இது ஒன்று தெரியல. இஸ்ரவேல் ராஜா சட்டையை கிழிச்சுக்கிட்டான். அவன் சொன்னா இங்கே வர சொல்லு. இவர் உடனே காணிக்க துணிமணி தாளந்து வெள்ளி எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறார். அங்கே தூக்கிட்டு போனோடனே அவர் ஒரு வார்த்தை சொல்லி எழுப்புறார். இப்போ வாசிங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. இதுதான் பிரிஸ்கிரிப்ஷன். என்னது மருந்து சீட்டு? இதுதான். என்ன எழுதி கொடுத்துருக்காரு? 7 தரம் போய் என்ன செய்ய? யோர்தான்ல என்ன செய்ய? ஸ்நானம் பண்ணு. Straight away go to river Jordan. Immersed in the 7th time. Definitely you are going to heal. இதான். நீ போய் அதில் 7 தரம் முங்கி எந்திரி. அப்பொழுது உன் மாம்சம் மாறி. அவ்வளவுதான். recover from the disease. உன்னுடைய மாம்சத்துல ஒரு மாற்றம் வரும். மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னார். இவனுக்கு எவ்வளவு எளிமையான மருத்துவம் சொல்லியிருக்காரு. இவருக்கு கோபம் வருது. ஏன் தெரியுமா? அதான் மனுஷ வாழ்க்கையில். இன்னைக்கு நிறைய பணம் கொடுத்தா நல்ல டாக்டர் வாங்கினா நல்ல டாக்டருமோ, போய் தொட்டு பார்க்காம மருந்து கொடுத்தா அவர் என்ன பார்க்குறாருமோ. இதுதான் உலக இயற்கை. போகும்போது ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு 4 எக்ஸ்ரே 4 ஸ்கேனு எல்லாம் எழுதி மொத்தமாக ஒரு 25,000 ரூபா கொண்டு வந்துருங்க. சரியாக போயிருந்தா நல்ல டாக்டர் ஒரே ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பார். இதை போடுங்க போயிருப்பார். ஆமாம், இவர் என்னத்தை பார்த்தாரு? எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் விட ஒரு பரம வைத்தியர் யார்? நம்முடைய ஆண்டவர். நானே உன் பரிகாரி என்று சொல்லவர். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் சொன்னவர். இங்கே பார்க்கிறோம், அவருடைய நாமத்தில் ரெட்டிப்பான வல்லமையை பெற்ற தீர்க்கதரிசி சொல்கிறான், அந்த கிறிஸ்தவ போய் 7 தரம் முங்கிட்டு வர சொல்லு, அவனுக்கு சுத்தமாயிடும். இவன் என்ன செஞ்சுருக்கணும்? நன்றி சொல்லியிருக்கணும். ஏன்னா எந்த செலவும் இல்லாத சுகம், இலவசமாய் சுகம். என்ன சுகத்தை இலவசமாக தர்றவர் என் ஆண்டவராகிய இயேசு. அதனால தான் அவருக்கு பேர் பரிகாரி. ஏன்னா நம்ம பாடுறோம்ல, பச்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. இல்லையா? பச்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகளை கூட நீக்குகிற பரிகாரி. அந்த பரிகாரி சொல்றாரு, நீ போய் 7 தரம் முங்கு. இவர் உடனே போய் கேட்டுருக்கணுமா இல்லையா? உடனே இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்கள் ஊரில் தண்ணி இல்லையா? எங்கள் ஊரில் இதை விட நல்ல நதி இல்லையா? நான் குளிக்கிறதுக்கு அதெல்லாம் இல்லாமல் இங்கே வந்தேன். நான் குளிக்க மாட்டேன். வியாதி நீங்க போகிற நேரத்தில் இவருடைய கோபத்தினால, கடுஞ்சொல்லுனால சுகமில்லாமல் போயிருப்பான். ஆனால் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். ஒரு மனுஷனை கொண்டு பேச வச்சார். அதனால தான் அவனுக்கு விடுதலை கிடைச்சு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை எனக்காக ஜெபம் பண்ணணும். இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணணும். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஒரு நாள் ஒன்றுக்கு spends 4,000 to preach the gospel. Not only that, recording is also each and every day for 1,000 rupees. To recording, shooting. அது மட்டும் இல்லை, இந்த 2 சபையும் பார்வையில்லாத சபை. இதில் ஏதாவது கொஞ்சம் உதவி கிடைக்கிற வச்சு அந்த சபையை நடத்தணும். ஏன்னா அங்கேருந்து எந்த காணிக்கையும் வராது. நான் எதிர்பார்த்து நடத்துறதில்லை. ஒரு கரண்ட் பில்லு கூட வர்றதுக்கு கஷ்டம்தான். ஆனால் அம்முகளும் ரட்சிக்கப்படணுமே, அவர்களும் கெட்டு போயிடக்கூடாதே. நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். எத்தனையோ கட்டுமான பணி இன்னும் முடிக்கப்படாமல் இருக்குது. ஏன் பார்வையில் அவங்க தங்குறாங்களே, அவங்களுக்கு இன்னும் ஒரு ரூம் கூட அடிஷ்னலாக கட்ட முடியாமல் இருக்குது. ஒரே ரூமில் இன்றைக்கி 10 பேர் 12 பேர்லாம் இருக்காங்க. ரொம்ப கஷ்டம் இருக்கும்.
ஆனாலும் கர்த்தர் நடத்தி வருகிறார். மதுரையில் வயதான பெண்களுக்கு வச்சுருந்தோம், தாய்மார்களுக்கு. ஆனால் அதில் ஓடு இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி ஆஸ்பெட்டாஸு. இப்போ அது 15-18 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த ஓடு அப்படியே பொடிய ஆரம்பித்து தண்ணி உள்ளேயே விழுது. அது திருத்தருக்கு திருப்பி போடுறதுக்கு எங்களால் முடியலை. ஏன்னா கூப்பிட்டு கேட்டு அவங்க சொன்னாங்க 1.5 லட்சம் ஆகுயா, எல்லா ஓடையும் மாற்றோன்னா, கம்பியெல்லாம் மாற்றோன்னா ஓடு மட்டும் மாற்றினா போதும்னாங்க. ஆண்டவர் அதற்கென்று சிலரை ஏற்படுத்தணும். பார்வையற்றோருக்கு கூட்டிகிட்டு வர கூட வாரந்தோறும் 4000 ரூபா செலவழித்து தான் வாகனத்தில் கூட்டிகிட்டு வரோம். ஏன்னா 2 கண்ணும் தெரியாதவங்க, பள்ளமேடு எதுவும் தெரியாது. யாராவது கூட்டிகிட்டு வந்தால் தான் வர முடியும், அப்படிப்பட்ட மக்கள். அதனால தான் பஸ் அனுப்புகிறேன். மற்றபடி பார்வை தெரிஞ்சவங்களாவது நீ ஏறி வாங்குவோம். நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். வர்றவங்கள ஒரு நாளும் சாப்பிடாம கூட அனுப்புனதில்லை. கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் உணவு கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, ஒரு நேரம் ஒரு வாரம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு. ஏன் பார்வையற்றோர் மரித்தா கூட அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூனரல் ஃபண்டு, ஒரு ஊன்றுகோல் கொடுக்க, அல்லது ஒரு ஆடியோ வேதாமம், இப்படி பல காரியம் உண்டு. ஒரு அறை கட்டப்படுவதற்கு கர்த்தர் ஏவினால் நீங்களும் தொடரும். எப்படி தொடர்பு கொள்ள? 2 நம்பர் இங்கே ஜிபே ஃபோன்பே வந்துக்கிட்டே இருக்கும். இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நான் கட்டாயம் வேலை பார்க்குற இடத்துல ரசீது வைக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு சூழ்நிலை இருந்தால் 8438852500 இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் அனுப்பிட்டு அதில் உங்களுடைய விலாசம், நீங்கள் அனுப்பினதற்கான அந்த அத்தாட்சி சீட்டு இதை அனுப்பினா கட்டாயம் உங்களுக்கு அதிலிருந்து செய்ய வேண்டிய காரியத்தை ஏற்ற சமயத்தில் செய்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அது மட்டும் இல்லை, நான் சுவிசேஷத்துக்கு கொடுக்கணியா, காஸ்பல் அதாவது ப்ரீச் பண்ணுறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 9442559772 இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை ஏதாவது கொண்டு பார்வையற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னா நீங்கள் எந்த நம்பர்லையும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக காலை 10 மணிக்கு மேலே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் விட வேண்டிய காரியங்கள், விட்டுவிட வேண்டிய காரியங்கள் எது, அதை அறிந்து நாங்கள் ஞானத்தோடு நடந்தால் ஆசீர்வாதம் என்பதை ஒவ்வொரு குடும்பத்தின் பெரியோர், சிறியோர், பிள்ளைகள், வாலிபர், முதியவர் எல்லோருக்கும் உணர்த்துவீரா. குறிப்பாய் கணவன் மனைவிக்குள்ளே கடுஞ்சொற்கள் கோபத்தைத்தான் கிளப்பும் என்பதை அறிந்து ஞானத்தோடு நடப்பதற்கு உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.